தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். ஈழத்தமிழரின் வரலாற்றில் இடம் பிடித்துள்ள 2009 மே 18 இனவழிப்பு நாள் நினைவு கூறப்படுகிறது. பிரான்சில் ஹொண்டா வைரஸ் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஹொண்டா வைரஸ் அச்சுறுத்தல் தொடர்பில் பிரான்ஸ் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. பிரான்ஸ் அதன் காலனிய பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி கென்யாவில் ஆப்பிரிக்கா ஃபார்வர்ட் உச்சி மாநாட்டை ஆப்பிரிக்காவுடன் இணைந்து நடத்தியுள்ளது. நிக்கோலா சார்க்கோசிக்கு கட்டாய தண்டனை விதிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் இடம் பிடித்துள்ள 2009 மே 18 இன அழிப்பு நாள் 17வது ஆண்டாக ஈழத்தமிழ் மக்கள் தங்கள் ஆறாவடுக்களை நினைவேந்தும் நாள். சொற்களில் வடிக்க முடியாத பேரழிவின் கடைசி நாள் மே 18 என வழங்கப்படுகிறது. தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் இந்நாள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையத்தில் தமிழர் வர்த்தக சங்கம் பிரான்ஸ் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை முள்ளிவாய்க்கால் நினைவு தாங்கிய கஞ்சி வழங்கலை நிகழ்த்துகிறது. மே 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கஞ்சி வழங்கல் நடைபெறுகிறது. மக்கள் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை மீட்ட உணர்வுடன் அழைக்கப்படுகின்றார்கள். போரின் இறுதி காலகட்டத்திலே முள்ளிவாய்க்காலிலே அந்த மக்கள் அன்றாடம் ஒரு நேர சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே கடல் தண்ணீரும் அவர்களுக்கு இந்த அரிசியும் தான் அவர்களை உயிர் காத்தது. அந்த உயிர் காத்த அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது நாங்கள் இன்றைக்கு எமக்கு நடந்த இனப்படுகொலைக்கு ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தி நமக்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கையை நாங்கள் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இதனுடைய ருசி அதற்கு எல்லாத்துக்கும் அப்பால் அந்த கஞ்சியை குடிக்கின்ற பொழுது எமது போரின் இறுதி காலகட்டங்கள் எமது நினைவிலே வர வேண்டும். அந்த நினைவுகள் உயிர்ப்போடு இருக்கும் பொழுதுதான் நமக்கான நீதியும் உயிர்ப்போடு இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வகையிலே தமிழர் வர்த்தக மையமான லாச்சப பகுதி இன்றைக்கு பிரான்ஸில் எங்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த அடையாளத்தின் மையத்திலே இதனை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற தமிழ் வர்த்தகர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை குறிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.
ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது கொடுந்துயரம். ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள் அழிந்தது பெருந்துயரம். என்னாலும் நினைத்து நினைத்து அழுது துடிக்கிறோம். அந்த முள்ளிவாய்க்கால் சோகம் தன்னை நினைத்து அழுகிறோம். சண்டை என்றால் சண்டைதான். இதில் என்ன சமாதானம்? எவ்வளவு நாளைக்கு சண்டை செய்ய போறீர்கள்? We will fight until our final victory. There will be no final victory in the war. முதல்ல இந்த இரவை எப்படி எதிர்கொள்றேன்னு யோசிப்பான். பாரிஸ் புறநகரில் நீளிரா திரைப்படம் காண்பிக்கப்படுகிறது. இதன் இயக்குனர் சோமீதரன் அவர்கள் இந்த திரையிடலின் பொழுது நேரடியாக திரையரங்குக்கு சமூகம் தருகின்றார். தமிழீழத்தில் நிகழ்ந்த போரின் வடுக்களின் ஒரு நாள் இரவு ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்தது என்ன? இந்திய படையின் ஆக்கிரமிப்பில் ஒரு குடும்பம் அனுபவித்தது என்ன? இதுபோன்ற மனதை உறைய வைக்கும் சம்பவங்கள் நீளிரா திரைப்படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் என எல்லோரும் கூடி வந்து நீளிரா திரைப்படத்தை பார்ப்பதுடன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் நீளிரா திரைப்பட இயக்குனர் சோமீதரன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நீளிரா திரைப்படத்தை பற்றி பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய இயக்குனர் சோமீதரன் கதைக்கிறேன். நான் ஈழத்தை சேர்ந்தவன், ஈழத்தில் பிறந்தான். ஒரு ஈழத்து இயக்குனர் தமிழ் சினிமாவுக்குள்ளே 100 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு ஈழத்து கதையை இப்போ தான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது நடந்திருக்கு. அந்த படம் எல்லாராலையும் பரவலாக கொண்டாடப்படுது. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க இணையத்தில் கிரிட்டிக்கலாக. அது 80களின் இறுதியில் ஒரு போருக்குள்ளே நடக்கிற ஒரு திருமணத்தை மையமாக வச்சு இருக்கிற கதை. எங்களுடைய வாழ்க்கை அது. 80களில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை திரும்ப போய் பார்க்குறதுக்கும், அடுத்த தலைமுறை நாங்கள் அப்பா அம்மாவோட நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். 80கள் 90கள் ஆரம்பங்களில் தான் நிறைய பேர் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு வந்திருப்பீங்க. அப்படி வருகிற போது அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்போ எப்படி திருமணம் நடந்தது, இந்த போருக்குள்ளே எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த நாடுகளுக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் என்றதனுடைய அந்த வாழ்க்கையை இந்த படம் சொல்லுது. நாங்கள் அதை பற்றி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக இந்த நாட்டில் பிறந்த பாரிஸில் ஃப்ரான்ஸில் பிறந்த பிள்ளைகள் அந்த மாதிரி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை நாங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அந்த வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. நானும் உங்களோட சேர்ந்து மே மாதம் 14ஆம் தேதி மெகராமா தியேட்டரில் மாலை 7 மணிக்கு உங்களோட சேர்ந்து நானும் படம் பார்க்க விரும்புகிறேன். நான் படம் பார்த்த பிறகு உங்களோட உரையாட விரும்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் அந்த தியேட்டருக்கு வருவீங்க. உங்களோட சேர்ந்து நானும் படம் பார்க்குறதுக்கான அந்த பெரு வாய்ப்புன்னு எனக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. தமிழ் சினிமாவில் எங்களுக்கான ஒரு முதல் படி நடந்திருக்கு. எங்களுக்கு இதுவரைக்கும் ஈழத்து படங்கள் வர முடியாத ஒரு பெரிய சுவர் இருந்தது. அதை உடைச்சிருக்கிறோம். அது இன்னும் பல ஈழத்து கதைகளை தமிழ் சினிமாவில் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்க முதல் படியாக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு வாங்க. தியேட்டரில் உங்களை சந்திக்கிறேன். 14/6/2026 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வில்னவ் லாகரின் மெகா ராமா திரையரங்கில் நீளிரா காண்பிக்கப்படுகிறது. இத்திரைப்படத்தில் நடித்திருக்கும் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வரும் ஈழத்தில் ஜெயகாந்த் என குத்துவிளக்கு திரைப்படத்தில் நடித்த தா நமசிவாயம் அவர்களும் திரையரங்குக்கு சமூகம் தருகின்றார். பிரான்சில் ஹொண்டா வைரஸ் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ உறுதிபட தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் கேனரி தீவுகளில் நங்கூரமிட்டிருந்த MV ஹொண்டியூஸ் என்ற கப்பலில் ஹொண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் கப்பல் பணியாளர்கள் உயர்மட்ட பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த கப்பல் நெதர்லாந்தை நோக்கி பயணித்துள்ளது. இத்தொற்றின் நிலைமை என்பது கட்டுப்பாட்டில் உள்ளது என பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர்
எமனுவல் மேக்ரோ உறுதிபட தெரிவித்துள்ளார். தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உயர்மட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக உயர்வாக எடுக்கப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார். ஹொண்டா வைரஸ் என்பது கொறிணிகள் எலிகள் மூலம் பரவக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று. மனிதர்களுக்கு இத்தொற்று எலிகளின் கழிவு, சளி அல்லது உமிழ்நீர் மூலம் பரவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல் போன்றவை இதன் அறிகுறிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றின் தீவிரம் சுவாச கோளாறு ஏற்படலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் ஹொண்டா வைரஸ் அச்சுறுத்தல் தொடர்பில் பிரான்ஸ் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. இது கோவிட் அல்ல என்பதை மக்களுக்கு தெளிவூட்டி வருகின்றது. கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. பிரான்சில் முதல் ஹொண்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை HV ஹொண்டியூஸ் கப்பலில் பயணம் செய்த 5 பிரெஞ்சு குடிமக்கள் உட்பட ஒரு ஹொண்டா வைரஸ் தொற்று பிரான்சில் உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக பிரெஞ்சு அரசு உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளது. பிரான்சில் 5 பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் பீசா மருத்துவமனையில் இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பு WHO விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. கப்பலில் பயணம் செய்யாத நபர்களில் ஹொண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படவில்லை. எனினும் 19 நாட்கள் கழித்து தொற்று தெரிய வரலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹொண்டா வைரஸ் இது கோவிட் அல்ல என பிரெஞ்சு ஊடகங்கள் விழிப்பூட்டுகின்றன. இம்முறை பிரான்ஸ் தயாராக உள்ளது, ஒருங்கிணைக்கிறது, மக்களை அமைதிப்படுத்துகிறது என்றும் அவை தெரிவித்துள்ளன. லுமனிதே, லு பாரிசியன், லு குருவா பத்திரிகைகள் அரசின் நடவடிக்கைகள் குறித்து தலைப்பு செய்திகள் வெளியிட்டுள்ளன. பிரான்ஸ் WHO விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றுகிறது என லிபரேஷன் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இது கோவிட் அல்ல என்று ஹஃபிங்டன் போஸ்ட் தலைப்பிட்டுள்ளது. இம்முறை பிரான்ஸ் தயாராக உள்ளது என்றும் அது தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் அதன்
காலனிய பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி ஆப்பிரிக்காவுடன் சமமான பங்காளித்துவத்தை உருவாக்குவதற்காக கென்யாவில் ஆப்பிரிக்கா ஃபார்வர்ட் உச்சி மாநாட்டை இணைந்து நடத்தியுள்ளது. இதுவே பிரான்ஸ் முதல் முறையாக ஆங்கிலம் பேசும் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் இத்தகைய மாநாட்டை நடத்துவதாகும். பிரான்ஸ் ஆப்பிரிக்காவில் எரிசக்தி மாற்றம், டிஜிட்டல், AI, கடல் பொருளாதாரம், விவசாயம் போன்ற துறைகளில் $27 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 2,50,000 வேலைவாய்ப்புகள் ஆப்பிரிக்கா மற்றும் பிரான்சில் உருவாக்கப்படும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். கூட்டு முதலீடு மற்றும் சமமான பங்காளித்துவம் என்ற சொற்களை பலமுறை மேக்ரோன் பயன்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு, பொருளாதார சார்பு, புவிசார் அரசியல் போட்டி போன்ற பொதுவான சவால்களை பற்றியும் அவர் பேசியுள்ளார். ஆப்பிரிக்கா உலக வரிசையில் ஒரு பங்காளியாக மாற வேண்டும், மார்ஜினில் இருக்கக்கூடாது என்று கென்யா ஜனாதிபதி வில்லியம் ருட்டோ வலியுறுத்தினார். 1960களில் சுதந்திரம் பெற்றதன் பின்னர் பிரான்ஸ் தனது முன்னாள் காலனிகளுடன் நெருக்கமான பொருளாதார, அரசியல் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை பேணி வந்தது. இதன் காரணமாக நவ காலனித்தியம் என குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. பிரான்ஸ் இதுவரை தனது மாநாடுகளை பிரான்சில் அல்லது பிரெஞ்சு பேசும் ஆப்பிரிக்க நாடுகளில் மாத்திரமே நடத்தி வந்தது. இப்பொழுது கென்யாவில், அதாவது ஆங்கிலம் பேசும் நாடு ஒன்றில் மாநாடு நடத்துவது பிரான்சின் ஆப்பிரிக்க கொள்கையில் ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகிறது. காலனித்தியத்தையும் காலனித்தியத்துக்கு பின்னைய செல்வாக்கையும் களைய வேண்டும் என விரும்பும் புதிய தலைமுறை ஆப்பிரிக்கர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு பிரான்ஸ் பதிலளிக்க முயல்கிறது என ஆப்பிரிக்காவின் புதிய தலைமுறை செனகல் அரசியல் ஆய்வாளர் கிலஸ் யாஃபி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஆப்பிரிக்காவுடன் சமமான உறவுகளை உருவாக்குவதற்காக முயல்கிறது. ஆனால் மேற்கு ஆப்பிரிக்காவில் பிரான்சுக்கு எதிரான உணர்வு அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக பிரான்ஸ் தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள புதிய பங்காளித்துவங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் முயற்சிக்கிறது. இதேவேளை ஆப்பிரிக்காவுடன் பிரான்சின் இந்த புதிய அணுகுமுறை வெற்றி பெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. நிக்கோலா சார்க்கோசி மீது லிபிய ஊழல் சட்டவிரோத தேர்தல் நிதி குற்றச்சாட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. லிபிய விவகாரம் தொடர்பான மேல் முறையீட்டு விசாரணையின் மே 12ஆம் தேதி 2ஆம் நாளில் பிரான்சின் பாக்கே ஜெனரல் பொது வழக்குரைஞர் அலுவலகம் பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலா சார்க்கோசி மீது ஊழல் மற்றும் சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நிதி வழங்கல்
குற்றச்சாட்டுகளுக்காக தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். சார்க்கோசி மற்றும் முன்னாள் லிபிய தலைவர் முஅம்மர் கதாஃபி இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்ததாக பொது வழக்குரைஞர் தெரிவித்துள்ளார். இது மேல் முறையீட்டு விசாரணை ஆகும். அதாவது முன்னரே தீர்ப்பு வழங்கப்பட்டு அதன் மீது மீண்டும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது நிக்கோலா சார்க்கோசிக்கு கட்டாய தண்டனை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. 2007 முதல் 2012 வரையான காலகட்டத்தில் சார்க்கோசி மற்றும் கடாஃபி இடையே நடந்த நிதி ஒப்பந்தங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த விசாரணை நடைபெறுகிறது. 2023 சார்க்கோசி ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. அதன் மீது அவர் மேல்முறையீடு செய்திருக்கின்றார். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.